Hi guys, welcome back to another weekly analysis video. In the video, we're going to talk about Nifty oda price action. Mainly, நம்ம open interest connect பண்ணிட்டு price action எப்படி ஆகலான்ட்டு we will talk about that. First thing, நான் வந்து I want to discuss about the weekly narrative build up ஆயிருக்கு. ஸோ வீக்லி narrative வந்து நீங்கள் வந்து வீக்லி கதை சொல்லலாம். பட் நியூஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் வந்து ஒரு 5 day ஃபால் இருந்தது மார்க்கெட்டில். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கதை சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த மெயின் நியூஸில் வந்தது என்னென்னா, ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பெனல்ட்டி. இது வந்து ஒரு சடனாக ஷாக்காக வந்தது. நிறைய பேர் வந்து யூஎஸ் வந்து திரும்பி சாங்ஷன்ஸ் போடுறாங்க. யாரெல்லாம் வந்து ஹூ இஸ் பையிங் ரஷ்யன் ஆயில், மெயின்லி சைனா இந்தியா தான். ஸோ யாரெல்லாம் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்க அது அவருக்கு மேலே 500% டேரிஃப் வைக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த நியூஸ்னால மார்க்கெட் ஊந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் த ஹெவி வெயிட்? மோஸ்ட்லி நிஃப்டி மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் எனர்ஜி செக்டர்ஸ், இந்த 3 செக்டரும் தே ஹேட் டேக்கன் அ ஹிட் ஆஃப் நியர்லி 2 to 3% இந்த வீக். பட் இந்த நெக்ஸ்ட் கதை, இமீடியட் கதை என்னென்னா, நரேட்டிவ் என்னென்னா, ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ் நிறைய இருந்தது இந்த வீக்கில். நிறைய பீப்புள் வந்து பெரிய கையெல்லாம் வந்து they have booked profits or yearly they have rotating out of the Indian market ன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலாக ஜான்வரி மாதத்தில் அப்படி தான் இருக்கும். வென்எவர் டிசம்பர் வந்து ட்ரெண்டிங் ஆயிருந்த ஜான்வரியில் பசங்க வந்து நியூ இயர்க்கு அப்புறம் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட். பிகாஸ் இயர் எண்ட் வரப்போது, ஃபைனான்ஷியல் இயர் வரப்போது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நம்ம ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் விச் டுக் ஹிட் வாஸ் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட it fell nearly 7%. If I go to weekly chart and show you, this is the red color candle weekly chart. ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பாதீங்க இந்த மார்க்கெட்டோட நரேட்டிவ்ஸ் எல்லாம், நியூஸ் எல்லாம். பிகாஸ் இஃப் யூ ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன் தான். திஸ் இஸ் நாட் ஒரு கிராஷ் சினாரியோ கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன். ரேலி போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். திஸ் இஸ் பார்ட், இந்த ரேலியோட பார்ட் கரெக்ஷன் தான். 1 வீக்கில் வந்து இது அவ்வளோதான். 1 வீக்குள்ளே இந்த அளவுக்கு கரெக்ஷன் வந்து, தட்ஸ் ஆல். இட் இஸ் நாட் அ பிக் கிராஷ் சினாரியோ கிடையாது. நெக்ஸ்ட் ஹெவி வெயிட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட 6% ஃபால். அகெயின் 6% ஃபால் பார்த்தீங்க, ஓகே. பட் இஃப் யூ சி திஸ் சைட்வேஸ் பேட்டர்ன், இட் இஸ் பார்ட் ஆஃப் த சேம் திங், பார்ட் ஆஃப் த ஆன் கோயிங் கரெக்ஷன் தான் இது. இட் இஸ் நாட் அ கிராஷ் சினாரியோ. ஸோ அகெயின் நான் திரும்பி சொல்கிறேன், என்ன நியூஸ் எல்லாம் வந்து வருது மார்க்கெட்டில், அதை வந்து பிளைண்டாக நம்பாதீங்க. யூஸ்வலி ஜஸ்ட் செக் த சார்ட்ஸ் ஒன். நவ் இண்டிகோ வந்து 5% ஃபால். இண்டிகோ பற்றி உங்களுக்கு தெரியவே இருக்குன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது டிசம்பர் மாதத்துலேருந்து. வெந்த ரஷ்யன் டெலிகேஷன்லாம் வந்தாங்க அந்த டைமில். இந்தியன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம் ஆயிருக்கு ஏர்போர்ட்ஸ் எல்லாம். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இட் ஃபெல் 5%. திஸ் இஸ் another ஸ்டாக் கால் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக் வந்து இஃப் யூ சி திஸ் ஸ்டாக் ஆக்சுவலாக இட் ஃபெல் 9% ஒரே செஷனில், சாரி 1 வீக்கில். திஸ் லுக்ஸ் லைக் ஒரு பெரிய ஃபால். ஆனால் நீங்கள் வந்து பின்னாடி ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் பீன் ஃபாலோயிங் கிட்டத்தட்ட 50% ஸோ ஃபார் ஃப்ரம் டாப். 50% ஃபால் ஆயிருக்கு. டாப் வந்து 8,000, இப்போ வந்து 3,000 கிட்ட இருக்குது. 50% மேலே ஃபால் வந்து இட் இஸ் ஃபாலோ நியர்லி இன் 1 year அண்ட் ஃபியூ மந்த்ஸில். ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து ட்ரெண்ட், ஓ மை காட், செல் பண்ணுறது, பை பண்ணுறது கிடையாதுப்பா. 9% ஃபால் ஆயிருக்கு, பை பண்ணலாம் அப்படி யோசிக்காதீங்க. பேக் சைட் நீங்கள் வந்து இந்த கதை பாருங்கள், ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டு இருக்கு, வாட் இஸ் த இஷ்யூ. ஓகே, நவ் லெட் அஸ் கெட் பேக் டு அவர் நிஃப்டி, மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஹியர். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அகெயின் 5 day ஃபால் நான் ஸ்டாப் டாப்லேருந்து. அண்ட் இந்த மார்க்கெட், லைக் ஐ டோல் யூ, இட் வில் கிவ் அஸ் ஹிண்ட்ஸ். சில டைம் வந்து மார்க்கெட் கிவ்ஸ் அஸ் ஹிண்ட்ஸ். நான் வந்து அந்த ஹிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கேட்டேன். திஸ் இஸ் ட்வீட் நான் வந்து போட்டேன். எப்போ போட்டேன்னா இஸ் நியர்லி 4th of Jan சண்டே. அடுத்த நாள் வந்து நிஃப்டி டாப் ஆகி இட் ஃபெல் டவுன் நியர்லி 600 points. எதுக்கு அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஃபார் இன் திஸ் ஃபால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ புல் பேக், ஒரே டைரெக்ஷனில் ஃபால் போகுது. ஸோ பெரிய கையெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு வி வில் டிஸ்கஸ் தட் ஃபர்ஸ்ட். வாட் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ், நம்ம வந்து ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மந்த்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே. ஓகே, மந்த்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் அந்த பார்ட் தான் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இன்னும் பார்க்கல அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். ஓஐ கரெக்டாக எப்படி பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓஐ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இட் இஸ்
பெரிய கையோட ப்ளே, பெரிய கையெல்லாம் இந்த யாரெல்லாம் பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அதோட மேப்பு தான் ஓஐ. ஓகே, அவங்க வந்து வீக் ஆன் வீக்காக எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அதுனா அந்த கான்செப்ட் தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிசம்பர் 31st, டிசம்பர் 31க்கு நான் வந்து எக்ஸ்பைரி மாற்ற போகிறேன். நான் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன், எப்படி பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேப் என்னது, ஓஐ சேஞ்ச் டேப் என்னது, டேட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், எக்ஸ்பைரிஸ் என்னென்ன பார்க்கணும், எல்லாமே டீட்டெயிலாக ஐ டோல்ட் யூ இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வீடியோ. ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட் ஹியர். ஹியர் 31st December. So 31st December எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரேட் டேட் ஆஃப் ஜான்வரி மந்த் எக்ஸ்பைரி. ஜான் மந்த் எக்ஸ்பைரிக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் டேட். ஸோ அன்றைக்கி வந்து 26,000 ஓஐ அன்யூஷுவலாக பெரிய ஹை ஓஐ இருந்தது 26,000 ஸ்ட்ரைக்கில். அதை வச்சுட்டு வி ஃபவுண்ட் வாட், நம்ம 26,000 லெவலோட ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி லெவல்ஸ் இந்த 25,487 மேலே இருக்குது, 25,522 இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். லைக் ஐ செட் அகெயின் டிஸ்கஸ்ட் இந்த மந்த்லி வீடியோ. ஸோ ரைட் நவ் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன் என்ன பாயிண்ட்னா, ஜஸ்ட் லுக் அட் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் யோசிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டில் இப்போ டிசம்பர் 31st இங்கே இருக்கும். ஓகே, இங்கே வந்து 26,000 வந்து ஸ்ட்ராடல் யாரும் புக் பண்ணியிருக்காங்க, சரி என்டர் பண்ணியிருக்காங்க, மீனிங்ஸ் கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னது, மார்க்கெட் 26,000 கிட்ட தான் இருக்கும்ன்ட்டு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. அது வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங் மந்த்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போக போக இட் வில் சேஞ்ச். ஸோ 31st டிசம்பருக்கு இப்படி இருந்தது. ஓகே, 31st மார்க்கெட் மேலே போச்சு. கரெக்ட், வெரி குட். மேலே போச்சுன்னா யாருக்கு ப்ராஃபிட், இந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க அவங்க ப்ராஃபிட். நான் டுவுக்குன்ட்டு ஃபால் வந்துச்சுல 600 பாயிண்ட்ஸ். இந்த புட் ஆப்ஷன் யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து எக்ஸிட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ நம்ம என்ன தேடி பார்க்குறோன்னா இந்த ஃபாலில் புட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் ஓஐ, மார்க்கெட் ஃபால் ஆகுது, புட் ஆப்ஷன் ஓஐ யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் புல்ஸ். ஸோ புல்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, திஸ் இஸ் த சேஃப்டி லெவல். இந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜிக்கு சேஃப்டி லெவல் 25,487 லெவல். இந்த ஏரியா கிட்ட லைட் டோல்யூ மந்த்லி வீடியோவில் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கும். பிகாஸ் இந்த புல்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணணுமா இல்லையான்ட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்ட்டு ஐ வில் டெல் யூ. ஸோ நம்ம ஓஐ சார்ட்க்கு எதுக்கு போக போகிறோம், ஐ டோல் யூ புல்ஸ் வந்து இந்த ஃபால் எக்ஸிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. அதுக்கு நம்ம வந்து என்ன பார்க்கணும், புட் ஆப்ஷன் ஓஐ. ஸோ புட் ஆப்ஷன் ஓஐ மேலே போகும்போது நோ இஷ்யூ, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும் நம்ம. ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் ஓஐ ஸ்டார்டிங் 31st டிசம்பருக்கு எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ தேர். நான் 31st டிசம்பர் டேட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். புட் ஆப்ஷன் ஓஐ வந்து 26,000 ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் இந்த ஓஐ இருந்தது 58 lakh இருந்தது. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். 31st டிசம்பர் 26K PEOI எவ்வளோ இருந்தது 58 lakh. நவ் நம்ம வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டேட் எவ்வளோ, லேட்டஸ்ட் டேட் வந்து 9th of Jan. எக்ஸ்பைரி கரெக்டாக போட்டுக்கோங்க 27th. தென் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் த ஓஐ ஆஃப் நம்ம இயர். ஓகே, 26,000 ஸ்ட்ரைக்கில் புட் ஓஐ எவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. தேர்ட் லைன், புட் ஓஐ at 7:30 PM இஸ் 56 lakh. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். திரும்பி காமிக்கிறேன், க்ரீன் கலருது, புட் ஓஐ 56 lakhsன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 9th of Janல மார்க்கெட் வந்து 600 பாயிண்ட்ஸ் ஃபாலுக்கு அப்புறம் புட் ஓஐ வந்து டோட்டலாக 56 ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போய் கீழே வந்துருக்கு, 600 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. புல்ஸ் வந்து 56 இன்னும் போகல, இன்னும் போகல. 600 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்திருக்கு, இன்னும் போகல. ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பெரிய கை வந்து இன்னும் தள்ளி போகல, அவங்க வந்து புட் ஆப்ஷன் ஷார்ட்ஸ் வந்து இன்னும் புக் பண்ணல, இன்னும் எக்ஸிட் பண்ணல, தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் இட். ஸோ நான் திரும்பி ஒன்று கேள்வி கேட்குறேன், எதுக்கு அவங்க வந்து
they are holding 26,000. Why are they holding this 26,000 OI? Because simple reason, so far data la pathina, they, because on the data they we are expecting a pullback. So data la correct காமிக்குது, they are expecting once in the 26,000 திரும்பி retest ஆகும்ன்ட்டு. Now ஓஐலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது, மேப்பாக வந்தது. லெட் us கன்ஃபார்ம் திஸ் வித் த ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட்டான ஃபால். டோட்டல் இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபிஃப்த் வேவ் அண்ட் ஃபார் த ஃபால் டு ஸ்டார்ட். அது நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். கொஷின் இஸ், வாட் இஃப் இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் பேட்டர்னாக மாறி இருக்குன்னா எப்படி? ஸோ எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் யாரெல்லாம் தெரியாதவங்களுக்கு நம்ம எலியட் வேவ் தியரியில் தான் இருக்குது. நீங்கள் வந்து போயிட்டு படிச்சுக்கோங்க, நம்ம சேனல்லையே இருக்குது. திஸ் இஸ் யுவர் வேவ் ஏ, வேவ் பி, ஹை பிரேக் ஆகும், திரும்பி போயிட்டு லோ பிரேக் ஆகும். சி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ். திஸ் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி பேட்டர்ன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போது வேவ் வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டாக வரும். ஆல்ரைட், ஸோ இஸ் இட் பாசிபிள்? ஆமாம், கண்டிப்பாக பாசிபிள். நான் வந்து இந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னா, பிகாஸ் நான் வந்து சென்செக்ஸ் சார்ட் பார்த்தேன். சென்செக்ஸ் சார்ட் பார்க்கும்போது it did not cross 5th Janக்கு Nifty gave an all time high, but Sensex வந்து all time high கொடுக்காம, this is a 3-wave pattern, another zigzag pattern, WXYZ, and then fall. So this is clear cut. Total பார்த்தீங்கன்னா this is a 3-wave pattern fall இப்படி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைங்க? ரிவர்சல் கண்டிப்பாக வரப்போகுது. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் நியூ ஆல் டைம் ஹை. பட் கொஷின் நம்ம கையில் 2 இருக்குது. எப்போ போகும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? ஸோ எப்போ போகும்போது நம்ம தெரியாது, ஆனால் போகும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பில்ட் ஆகும்ன்ட்டு வி வில் டிஸ்கஸ் தட். ஸோ லெட் us go back to நிஃப்டியோட சார்ட். ஃபர்ஸ்ட் திங், நீ வந்து ப்ளீஸ் ஐ டெல் யூ 1000 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து பாட்டம் இங்கிலேருந்து பை பண்ணணும், இல்லை இங்கிலேருந்து பார்க்கணும், அது விட்டுறீங்க. பாட்டம் ஃபிஷ்ஷிங் அதெல்லாம் விட்டுறீங்க. அதாவது வந்து பேசிக் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வருவாங்க அப்படி யோசிக்கிறேன், எப்படி எங்கே பார்க்கணும், சப்போர்ட் ஜோன் இதெல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸ் கிடையாது, யூ ஆர் ஆக்சுவலி சீரியஸ் லேர்னர்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் இந்த லேட்டஸ்ட் ஃபால் இன் நிஃப்டி, ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட் யூ ஆல்வேஸ், எனி டைம் ஷார்ப் மூமெண்ட் இருந்தால் மார்க்கெட்டில், ஒன் டைரெக்ஷனல் ஷார்ப் மூமெண்ட் வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் கண்டுபிடிக்கணும். ஜோன் ஆஃப் கண்டினியூஷன்னா இந்த ஃபாஸ்ட் மூவ்க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மெதுவாக. அந்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நீங்கள் வந்து இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போடுங்க. போட்டு 38லேருந்து 50% ஜோன் நீங்கள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தேடி பார்க்குறீங்க. இந்த ஜோன் ஆஸ் லாங் ஆஸ் ப்ரைஸ் வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு மெதுவாக, நீங்கள் வந்து இந்த ஜோன் போட்டிங்க. ஆஸ் லாங் ஆஸ் ப்ரைஸ் வந்து இந்த ஜோன் கீழே இருந்தால், டெஸ்ட் ஆகி இல்லை இந்த கீழே இருந்ததுன்னா கண்டினியூ ஆகும் இந்த ட்ரெண்ட். ஸோ இதுதான் ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி புல் பேக் வந்ததுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து டிசைட் பண்ணலாம், நம்ம எஸ்எல் வந்து ஸ்மாலாக இருக்கலாம், திஸ் இஸ் செல் ஆன் ரைஸ்க்காக கன்ஃபார்ம் ஆகிடும். நவ் சப்போஸ் இது வந்து பிரேக் ஆச்சுன்னா, இந்த பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கேரண்டி, ஓகே மார்க்கெட் இஸ் கோயிங் அப், திஸ் ஜோன் வில் ஆக்ட் ஆஸ் நம்மளுக்கு என் பேட்டர்ன் புல் பேக் அண்ட் ரேலி. ஸோ நம்ம வந்து இந்த பாட்டம் தேடி பார்க்க மாட்டோம், இந்த ஜோன் திரும்பி வரும்போது வி வில் லுக் ஃபார் த செட்டப். சிம்பிள் ஆஸ் தட். எப்போ வரும்? நெக்ஸ்ட் வீக் வருமா, ஒரு 1 வீக் ஃபுல்லாக சைட்வைஸ் போயிட்டு அடுத்த வாரம் வருமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹாவ் சம் பேஷன்ஸ், பிகாஸ் இந்த ஃபால் வந்து ஒரு டைரெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. ஓகே, ஸோ டோன்ட் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் பர்ன், கட் ஆகாதீங்க தேவையில்லாது. நைஃப் ஃபால் இது டேகர் ஃபால் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வருது. டோன்ட் ப்ரிடிக்ட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், வெயிட் ஃபார் த ப்ரைஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட், இந்த ஃபாலில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, இப்போ த ரைஸ், நெக்ஸ்ட் ரைஸ் சப்போஸ் இந்த ஃபாலில் இஃப் ஐ கோ பேக் டு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி கரெக்ஷன் வந்தது, கரெக்ஷன் ஃபால் தான். ஸோ 2 days இப்படி சைட்வைஸ் போயிட்டு ஃபால் வந்தது. தென் இட் ஸ்டார்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் பேட்டர்னுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் மூவ் வரும். எவ்வளோ தூரம் போகலாம்? திஸ் இல் கேரண்டி கோ டு 26,500. கேரண்டியை சொல்கிறேன், 100% சொல்கிறேன், 26,500 வரும். ஆனால் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி நீ வந்து என்ன பண்ணணும்? 38 அந்த ஜோன் பார்க்கணும். அந்த ஜோனுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகணும் ப்ரைஸ். தென் பிஃபோர் இந்த ஜோன் சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே தான் பிடிக்கணுன்ட்டு யோசிக்கிறீங்க, தென் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து யோசிக்கணும்.
you have to wait for reversal end pattern. So reversal end pattern எப்படி இருக்கும்னா price falling ஆயிருக்கு, pull back, drop and then full fast. இந்த ஃபாஸ்ட் இந்த ட்ராப்புக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல்ஸ் டைமில் இது ஃபாஸ்ட்டாக வரணும். தென் நீங்கள் வந்து இப்படி ஒரு டிப்பா என் பேட்டர்னா போலன் ஃப்ளாகா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ யோசிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிவர்சல் என் பேட்டர்ன், சிம்பிள். ஸோ அது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம் இந்த இடத்துல இப்படி போயிட்டு இப்படி. ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது என்ன பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்ட்டு. ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பில்ட் பண்ணியிருக்கேன்னா வீக்லி என்கிட்ட ஷார்ட்ஸ் இருந்தது. ஸோ வீக்லி ஷார்ட்ஸ் நான் வந்து மந்த்லி லாங்ஸ்க்கு நான் வந்து புக் ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட் போர்ட்ஃபோலியோ பேரிஷ் போர்ட்ஃபோலியோ இருந்தது நான் வந்து. ஸோ 26,500 எங்கே இருக்குது அண்ட் டாப் ஹியர். கரண்ட்லி மார்க்கெட் எங்கே இருக்குது 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட, ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் தூரத்தில் நான் வந்து என்ன பில்ட் பண்ணியிருக்கேன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு நியூஸ் வீக்கெண்ட் நியூஸ் ஒரு எனி நியூஸ் வந்து ட்ரம்ப் தாத்தாங்கலேருந்து இங்கே வேறு வெளிநாட்டு பாம்பு போட்டாங்கன்னா சடனாக இல்லைன்னா நம்ம டேரிஃபே கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து சடனாக புலிஷ் நியூஸ் எனி திங் வந்ததுன்னா மேலே போச்சுன்னா மார்க்கெட் 26,000 லெவல், சாரி இது 26,500 லெவல், 26,500 லெவல் வரைக்கும் சடனாக போச்சுன்னா என்கிட்ட காசு வந்துடும், ஐ வில் ஏர்ன் மணி. சேம் திங் சப்போஸ் இந்த புல்லிஷ் மூவ் வராமல் எதுவுமே ஆகலை, சம் பேரிஷ் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக கீழே போச்சுன்னா எனக்கு நோ லாஸ், திஸ் திங்ஸ் கம்ப்ளீட்லி நோ லாஸ். நான் வந்து மந்த் எண்ட் வரைக்கும் பிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மந்த்லிக்காக இன்கேஸ் எனி புல்லிஷ் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா உடனே சடனாக நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக. ஸோ நடுவில் வீக்லி நான் வந்து என்னோடய செட்டப்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். நான் எனக்கு பிரச்சனை இருக்காது, டென்ஷன் இருக்காது. இன்கேஸ் மேலே வந்துச்சுன்னா சடனாக நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து. ஸோ நான் லாஸ்ட் டிபேட் பாயிண்ட் என்னென்னா இப்போ இந்த ஸ்டைல் எதுக்கு நான் வந்து இந்த ஹிண்ட் கொடுத்தேன், என் மார்க்கெட் ஸ்டெல்லிங் ஒன் ஹிண்ட்டு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ வாட் இஸ் திஸ் பேசிக்லி ஹிண்ட் என்னென்னா இந்த ஃபால் எக்ஸாக்ட்லி ரேலி பாருங்கள் ஃபஸ்ட். திஸ் இஸ் ஃபாஸ்ட் ரேலி 15 bars செஷன்ஸ், 15 bars சொல்லுங்கள். இது இஸ் நியர்லி 15,000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் 16 bars rally, 16 bars rally, this is again 1000 points. Same thing again 15 bars rally, then this is 600 points, 640 points. பார்த்தீங்கன்னா every rally வந்து is getting smaller and smaller. This is a clear indication of market is not interested. இல்லைனா ஸ்பீட் போடுற வண்டி வந்து மெதுவாக பிரேக் போடுறாங்க அப்படி. தட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன். Now question is எப்போ ரிவர்சல் ஆகலாம்? Look at the time cycle, 15 bar cycle, 15 days sessions cycle market is giving correction. So market gave exactly 15 bars அப்புறம் திரும்பி it gave a correction. Okay, this was the simple hint I gave you before the fall. வரதுக்கு முன்னாடியே hint கொடுத்தேன். யாரானா பிடிச்சிருக்கீங்க let me know in the comments. I'll see you in another video guys. Complete the study material. நம்ம மந்த்லி ஜான்வரி மந்தோட இது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா வந்துடும். ஆப்ஷன் ஓஐ எல்லாம் கரெக்டாக எப்படி பார்க்கணுன்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்கில் we will see if there is a big reversal or market வந்து sideways போயிடும். I'll see you in another video guys. Till then, take care and be safe.